வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் தி நான் படித்தேன், பிடிச்சது, நான் உங்களோட படிக்கவும் போகிறேன், பேசவும் போகிறேன். ஓகேயா? ஸோ மகாபாரத்தில் கர்ணன் கிருஷ்ணரை கேட்டாராமா, என் தாயார் நான் பிறந்த நேரத்தில் என்னை ஆற்றில் விட்டுவிட்டார், முறை தவிர பிறந்த குழந்தை என்றார்கள், இது என் தவறா அப்படின்னு கர்ணன் கிருஷ்ணனை கேட்குறாரு. அப்புறம் கர்ணன் கேட்குறாரு, நான் சத்திரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வியை கற்று தரவில்லை, இது என் தவறா அப்படின்னு கேட்கிறார். பரசுராமர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், ஆனால் சத்திரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க என்னை சாபம் கொடுத்தார், இது என் தவறா அப்படின்னு கேட்கிறார். ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலம் தாக்கப்பட்டது, அதன் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார், அது என் தவறா அப்படின்னு கேட்கிறது. திரௌபதியின் சுயம்பரத்தில் நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக நான் அவமானப்படுத்தப்பட்டேன், அது என் தவறா? குந்தி கூட என் இறுதியாக என் மற்ற மகன்களை காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார். இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதனனின் அன்பு மூலமாக எனக்கு எல்லாம் கிடைத்தது. ஆகையால் அவன் பக்கம் நான் நிற்பது எப்படி தவறாகும் என கேட்டார். அதற்கு கிருஷ்ணன் பதில் சொன்னாரு, கர்ணா, நீயாவது பரவாயில்ல, ஆனால் நான் ஒரு சிறையில் பிறந்தேன். என் பிறப்புக்கு முன்பே மரணம் காத்திருந்தது. நான் பிறந்த இரவு அன்றே என் பெற்றோரிடமிருந்து நான் பிரிக்கப்பட்டேன். நீர் சிறு வயதிலிருந்து வாள், இரத்தங்கள், குதிரைகள், வில், அம்புகள் ஆகியவற்றின் இரைச்சலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பாய். ஆனால் நானோ மாடு, கொட்டில், சாணம், வைக்கோல் இவைகளுக்கிடையே வளர்ந்தேன். நடக்க ஆரம்பிக்கும் முன்பே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன. நான் நல்ல கல்வி இல்லை, இராணுவம் பயிற்சி இல்லை. ஆனால் எல்லோரும் நான் தான் நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்கிறார்கள். நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகிற போது நான் எந்த கல்வியும் பெறவில்லை. நான் 16 வயதில் தான் ரிஷி சாண்டி பவனின் குருகுலத்தில் சேர்ந்தேன். நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள். ஆனால் நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை, மேலும் கொடியவர்களிடம் இருந்து நான் காப்பாற்றிய பெண்களை திருமணம் செய்து கொண்டேன். ராட்சசத்திடமிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதிக்கரையிலிருந்து கடலிலிருந்து தூரத்தில் என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியிருந்தது. நான் ஓடிப்போன ஒரு கோழை. துரியோதனன் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள், நாடு, சேனை, கௌரவம் கிடைக்கும். ஆனால் பஞ்ச பாண்டவர்கள் உடன் சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? கண்ணன் தான் இந்த போருக்கு காரணம் என்று குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சும். கர்ணா, ஒன்றை நினைவில் கொள், ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் உள்ளன. வாழ்க்கை எப்பொழுதும் இலகுவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லை. ஆனால் மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியானதாகும். எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம், எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம், எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறோம் என்பது முக்கியமானதாக அல்ல. அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டு எழுந்தோம் என்பதே முக்கியமானது. நம் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் நன்மை தவறான பாதையில் போவதற்கான உரிமையை கொடுக்கவில்லை. எப்பொழுதும் நினைவில் கொள், வாழ்க்கை என்பது ஒரு பாதை. சில நேரங்களில் கரடு முரடாக இருக்கலாம். அதை கடப்பது நம் காலணிகளால் அல்ல, நாம் எடுத்து வைக்கும் அடிகள் மூலமே. அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை. இங்கு எல்லோரும் சரியாக அமைந்த வாழ்க்கை யாருக்கும் இல்லை. நல்லதே நடக்கும்.
ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து கர்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு படிக்கிறோம். இந்த பதிவில் வந்து என்ன பார்க்குறோன்னா, கர்ணன் கஷ்டப்பட்டதோட கிருஷ்ணனும் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். கர்ணன் வந்து தன்னோட வாழ்க்கையை தன்னோட ஆங்கிள் மட்டும்தான் பார்க்குறாரு. கிருஷ்ணன் வந்து தன்னோட வாழ்க்கையை தன்னோட ஆங்கிள் மட்டும் பார்க்குறாரு. அப்போ ஒருத்தவங்களுக்கு இவங்களுக்கு பெட்டரா அப்படின்னு பார்த்தா இல்லை, இவங்களோட இவங்க பெட்டரான்னு பார்த்தாலும் இல்லை. ஆனால் நம்ம அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நம்ம எப்படி அதுலேருந்து மீண்டு வரோம், அதை வந்து நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் கவனிக்கிறாங்க. அந்த சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி பாடம் சொல்லிக் கொடுக்குறோம், என்ன மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.